நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை, கிரவுண்ட்நட், வேர்க்கடலைன்னும் அழைக்கப்படுவதுண்டு. நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மிகவும் விரும்பி உண்ணும் நிலக்கடலை. சீனாவுக்கு அடுத்து நம்ம நாட்டில் தான் அதிக அளவு நிலக்கடலை உற்பத்தி செய்யப்படுது. இந்த 2 நாடுகளில் தான் மக்கள் தொகை அதிகம். இதற்கும் நிலக்கடலைக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. குழந்தை பேருக்கான மருந்துகள், அப்புறம் இதய நோய்க்கான மருந்துகள் விற்பனை நம்ம நாட்டில் குறைவாக இருப்பதற்கும் நிலக்கடலை தான் காரணங்கிறாங்க. நிலக்கடலையில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இதை சாப்பிடுபவர்களிடையே இனப்பெருக்க கோளாறுகள், பிரச்சனைகள் அதிகம் வராதான். நிலக்கடலை சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாதது மட்டுமல்ல, குழந்தை பேரும் உடன் உண்டாகுமா. அதே மாதிரி நிலக்கடலையில் மேங்கனீஸ் சத்து அதிகம் இருக்குது. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கும் கால்சியம் சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்க இது பயன்படுது. சுகுமார் சார், தினமும் 30 கிராம் நிலக்கடலை பருப்பு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதையும் தடுக்க முடியுமா. பல வருடங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவிது. நிலக்கடலையில் இருக்கும் ஒரு வகை சத்து இதய வாழ்வுகளை பாதுகாக்க வல்லது. இதய நோய்கள் வருவதையும் தடுக்கக்கூடியது. சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் திகழ்கிறது. நிலக்கடலையில் பாலிஃபீனால்ஸ் அதிகம் இருக்கான். இவை நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் உதவுது. நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு சிறந்த டானிக். நியாசின் என்ற வைட்டமின் நிலக்கடலையில் இருக்குது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயன்படும். இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். நிலக்கடலையில் இருக்கும் ஒரு வகை அமினோ அமிலம் மூளையை உற்சாகப்படுத்தும், நரம்புகளை தூண்டும், மன அழுத்தத்தை போக்கும். இப்போ நாம் வாழுற காலம் அதிக மன அழுத்தம் ஏற்படுற காலமாயிடுச்சு. அதை போக்கவாவது நிலக்கடலை தினமும் சாப்பிடணும். சுகுமார் சார், கொழுப்பு உங்களுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும்னு நம்மில் பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நன்மை செய்யும் கொழுப்பு தான் இதில் அதிகம் இருக்குது. காப்பர், துத்தநாகம் நிலக்கடலையில் இருக்குது. இவை தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குது. 100 கிராம் நிலக்கடலையில் 24 கிராம் மானோ அன்சாச்சுரேட்டட் வகை கொழுப்பு இருக்குது. பாலி அன்சாச்சுரேட்டட் 16 கிராம் மட்டுமே இருக்குது. இந்த இருவகை கொழுப்புமே நமது உடலுக்கு நன்மை செய்பவை தான். அதே மாதிரி நிலக்கடலையில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அமெரிக்கர்கள் அதிகமான அளவு நிலக்கடலை எடுத்துக்கிறாங்களாம், சாப்பிட்றாங்களாம். உற்பத்தி செய்கிற நாம் அந்த அளவு சாப்பிட்றதில்ல. அமெரிக்கர்களுக்கு அவர்களது உடல் நலனில் அவ்வளவு அக்கறை. நாம் எப்பவும் நம்மளை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அடுத்தவர்களை பற்றிய சிந்தனை தான் நமக்கு. என்ன செய்ய போகிறோம்? நான் நிலக்கடலை சாப்பிட போகிறேன். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.